ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்ஏ நெல்சனோட இயக்கத்தில் அதர்வா, நிமிஷா இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன் குடும்பத்து நபர்களாலே வெறுத்து ஒதுக்கப்படுற ரெண்டு கேரக்டர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க, அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா, எதற்காக இவங்க குடும்பத்தாராலே இவங்க வந்து வெறுக்கப்படுறாங்க அப்படின்ற சொல்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாக நெல்சன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும். எந்த ஒரு குறையும் அவ்வளவாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. இதில் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, கேஸ்டிங் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எல்லா கேரக்டர்ஸும் வந்து சூப்பரான ஒரு ஆளை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு நல்ல அவுட்புட்டையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய ஹீரோயினான நிமிஷா வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு மெடிக்கல் டிசார்டர் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், அது சேர்த்து எமோஷன்ஸையும் வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதர்வாவுக்கு இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருக்காகவே சில சீன்ஸில் வந்து ஃபைட் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பாலாஜி சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்காரு. அவர் அவ்வளோ ஜென்யூனாக அந்த கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையாகவே நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டேஜிங் வந்து சொல்லணும் அப்படின்னா, அதர்வா ஒரு இடத்துல வந்து அழணும். அதை வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதான் நெல்சனோட டச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து நிமிஷா வந்து ஒரு ஷாக்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். அதை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நெல்சன் டச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சில சாமியை சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருந்தாங்க. பட் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் இந்த படத்தை வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்த படம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் இது வந்து கண்டிப்பாக ஒரு டீசெண்டான படம் தான். இது வந்து சூப்பரான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படம் சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.